ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லஞ்ச் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துவையல் ரெசிபி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடிஷாக வந்து ஈரல் வந்து செஞ்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் இல்லாதவங்களுக்கு உடனே வந்து ரத்தம் ஊறும். ஒரு வாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டாலும் சீக்கிரமாக ரத்தம் ஊறிடும். அந்த ஈரல் பொறுத்தளவுக்கு துவையல் ரெசிபி தான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காய துவையல் ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் வெங்காயம், புளி, அதுக்கப்புறமேட்டு வரமிளகாய் இது எல்லாத்தையும் கடலெண்ணெயில் வந்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த துவையல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதத்து கூட சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இது கூட இன்றைக்கி சைடிஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறமேட்டு ஆம்லேட்டு, அதுக்கப்புறமேட்டு ஈரல், இதுதான் வந்து வச்சு நான் சாப்பிட போகிறேன். எனக்கு ஈரலோட அந்த ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோக்கா எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து சாப்பிட்டு தான் ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை நான் சாப்பிடுவேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நான் தொடமாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும், ஈரல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரல் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சேர்த்துக்கோங்க. ஈரல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் வந்து ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அட்லாஸ்ட் லைட்டாக வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரத்தம் இல்லாதவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வீடியோ நான் ஏன் கேப்சர் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காய துவையல் ரெசிபி மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி போட்டுட்டு அட்லாஸ்ட் மல்லி, உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கணும். நீங்கள் வந்து மல்லி இலை சேர்த்திங்க அப்படின்னா வெறும் வந்து ஒரு 3லேருந்து 4 கொத்து அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. புதினாவும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த பச்சை ஃப்ளேவர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயம் வதக்கும் போதே இது உங்களுக்கு தேவையான அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து பச்சையாக சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து வரும். அதாவது மல்லி இலையோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவையல் ரொம்பவே பிடிக்கும். அதாவது நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய துவையலோட டேஸ்ட்டும் அந்த மல்லியோட ஃப்ளேவரும் வந்து இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிடிச்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த இலைங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.